உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு போல் செகண்ட் ரவுண்டு வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்காது. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாப் 10 to 15 காலேஜஸ் டார்கெட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீட் எடுத்தாங்க. வேற ரவுண்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரீஜனல் வைஸ் ஸ்ப்ளிட் ஆயிடுது. இப்போ சென்னை ரீஜனில் ஒரு 2-3 காலேஜ் அதை டார்கெட் பண்ணி போவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனில் ஒரு 4-5 காலேஜ் அதை டார்கெட் பண்ணி போவாங்க. அதே மாதிரி மதுரை, திருச்சி, ஈரோடு அப்படிங்கிற மாதிரி ரீஜனல் வைஸ் ஒரு 4-5 காலேஜ் வந்து இந்த ரீஜனில் ஒரு 4-5 காலேஜை டார்கெட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க ரவுண்ட் 2 பொறுத்தவரை. அதனால வந்து காம்படிஷன் வந்து ஒரே டார்கெட்டாக வச்சு ஒரு 5 காலேஜுக்கு போகிறத வந்து ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு ஒரு 25-30 காலேஜுக்கு டார்கெட் போயிடும். ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகாமல் நிறைய பேருக்கு போச்சு நோ அலாட்மெண்ட்டுன்னு. அந்த பிரச்சனை ரவுண்ட் 2ல் ரொம்ப கம்மியாக தான் நோ அலாட்மெண்ட் போகும். ஸோ அதனால் வந்து இங்கே அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறது வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இன்னைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு 5 மணிக்குள்ளே பண்ணணும். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் கொடுக்குறீங்களா, அக்செப்ட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லை வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. ஏன்னா அது உங்கள் லைஃப், நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வைஸ் பார்த்துக்குங்க. கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உங்கள் சீட் மறுபடியும் வந்து டிஎன்ஏ கவுன்சிலேயே சரண்டர் ஆகிடும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. 4th வந்து நீங்கள் காலேஜ்லையோ இல்லை வந்து டிஎஃப்சி சென்டர்லையோ ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்கள் சீட், உங்களுக்கு அலாட் ஆன சீட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட் போயிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது 7th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதே அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு 3rd ரவுண்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவில் கோ 1 by 1 போயிடலாம். இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்து அலாட் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸே அலாட் ஆனால் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரே ஆப்ஷன் தான் இருக்க போகுது. அது வந்து நீங்கள் வந்து எதர் வந்து காட் அலாட்மெண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நோ அலாட்மெண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சீட் எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். காட் அலாட்மெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை நோ அலாட்மெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ நோ அலாட்மெண்ட் இருந்ததுன்னா ஒன்றும் ஆப்ஷனே இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன், டு கிவ் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். அலாட்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 சாய்ஸஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த சாய்ஸஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக மக்கள் சூஸ் பண்ணுறது 2 சாய்ஸ், அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இல்லைனா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுப்பாங்க. ஸோ நோ அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா அது வந்து கோ ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போயிடும். அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து 30ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும். 29 இன்னைக்கு, நாளைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும் என்ன சாய்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க. அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்களா, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது. நோ அலாட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸுமே இல்லை, கோ ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். அப்போ தான் நீங்கள் அப்வர்டில் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு, அதை வந்து அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷனோ இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்டோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகி 31ஆம் தேதியே வந்துடும். ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அதே வர அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரில் வந்து 4ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இல்லை அப்படின்னாலும் இந்த வெப்சைட் டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்லேயே டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடணும். ஸோ அப்படி தவறும் பட்சத்தில் உங்கள் சீட் மறுபடியும் வந்து சரண்டர் டு டிஎன்ஏ கவுன்சிலிங்கே வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சீட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நடக்காமல் பார்த்துக்குங்க. 4ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ண பாருங்கள். இப்போ ஒரு வேளை நோ அலாட்மெண்ட் வந்துருச்சு, கோ ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னா நீங்கள் 7ஆம் தேதி வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அலாட்மெண்ட் சார் எனக்கு வந்துருச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 3 சாய்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து எதிர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள், காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா டிக்ளைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். இல்லைன்னா டிக்ளைன் கொடுத்துட்டு குவிட் பண்ணிவிட்டு எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா. கொடுத்ததுலேயே ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைச்சிருச்சா, 10 சாய்ஸ் தான் கொடுத்துருந்து ஃபஸ்ட் சாய்ஸ் கிடைச்சாலும் ஒன்று தான், 100 சாய்ஸ் கொடுத்து ஃபஸ்ட் சாய்ஸ் கிடைச்சாலும் இதே 3 ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இது எல்லாமே 5ஆம் தேதிக்குள்ளே 5 டேஸ் தான் இருக்குது உங்களுக்கு. 4, 8, 4th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு ஆனால் லாஸ்ட் டேஸ். ஸோ ஒரு வேளை அதர் தன் ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த சாய்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு 6 சாய்ஸஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் டிஎஃப்சி சென்டரில்
இப்போ 7.5 இருந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு வெயிட். வேற அளவு நீங்கள் வந்து 7.5 இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் ப்ளஸ் என்ன ஃபீஸ் அவங்க வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேயே சொல்லிடுவாங்க. 25,000 25,000 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கட்டிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு 7ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கட்டின ஃபீஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு டிஎஃப்சி சென்டரே அனுப்பி வச்சிருவாங்க. சென்டர்லேருந்து ஃபீஸு ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு சாய்ஸே இல்லை. வேறு நீங்கள் தேர்ட் ரவுண்டில் போய் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டாக இருக்கும். டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். இல்லை வந்து டிக்ளைன் அண்ட் குட் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் ஏதாச்சும் கிடச்சிருந்தா அப்படின்னா டிக்ளைன் அண்ட் குட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ அது வேறு சாய்ஸே இல்லை அப்படின்னா. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட் 2 பொறுத்தவரையிலும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த சீட்ஸை கிடைக்கிறதெல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ரவுண்டு 1 மாதிரி இருக்காது. ஸோ ரவுண்ட் 2 வந்து முக்கால்வாசி பேர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் சீட்ஸ் கிடைக்கிறது வந்து ரவுண்டு 1ல் அந்த சான்ஸ் நிறையா இருந்துச்சு. ரவுண்ட் 2ல் அந்த சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கணுமா, கொடுத்ததுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டரில் போய் ஃபீஸ் கட்டிட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணுமா, அதை எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்டு 1 மாதிரி ரவுண்ட் 2 இருக்காது. அதனால் முடிஞ்ச வரலாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து நீங்கள் கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். உங்கள் சாய்ஸில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது இட்ஸ் அப் டு யூ. ஸோ அது மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் டென்டேட்டிவ் அப்வர்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்டும்படி இந்த ஆகஸ்ட் 4th போய் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்கள் சீட்ஸ் மறுபடியும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கே சரண்டர் ஆயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாதனால கொஞ்சம் லேட் பண்ணினாக்குது உங்கள் சீட்ஸ் போயிடும். சரியா, அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரலும் வந்து என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஹோப் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரவுண்டு 1 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ரவுண்டு 1ல் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே தான் ரவுண்டு 2லேயும் நடக்க போகுது. ஸோ ரவுண்ட் 2ல் நான் என்ன அப்படின்னா நீங்கள் போன தடவை நடந்த மாதிரி நடக்காது. நிறையா அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் சீட்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. இந்த தடவை அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் சீட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி போட்டி அதிகமாக இருக்காது. நீங்கள் கொடுத்த சான்ஸில் வந்து நோ அலாட்மெண்ட்டே வந்து அதிகமாக கிடைக்காது. நோ அலாட்மெண்ட்டே ஆயிருக்காது. அதனால் வந்து முடிஞ்ச வரல உங்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ண சீட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இருக்குது. ரவுண்ட் 3 பற்றி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வந்து ரவுண்ட் 2 மாணவர்கள் சரியான அலாட்மெண்ட்டை சரியான இதில் சாய்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணுங்கள். போனோடனே நம்ம வந்து டக்குன்னு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டென்டேட்டிவ் பண்ணலாம், நீங்கள் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணலாமா இல்லை கன்ஃபர்மேஷன் சீட்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீஸுக்கான அமௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் தேதிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுறோன்னா நீங்கள் 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஒரு காலேஜ்லேயும் ஒரு அமௌண்ட் இருக்கும். அது ஃபீஸ் அமௌண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உடனடியாக ஃபீஸ் கட்டி சேரல அப்படின்னா உங்கள் சீட்ஸ் வந்து மறுபடியும் வந்து கவுன்சிலிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஃபீஸுங்கிறது ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான ரெடி பண்ணி வச்சுக்கேன். 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே வந்து நம்ம காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க குறிப்பிட்டபடி சொல்கிற அந்த ஃபீஸை வந்து கட்டிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ்லேயோ இல்லை டிஎஃப்சி சென்டர்லையோ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பெட்டகம், கூகுள் டிரைவ் இது மாதிரி நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வகையில் உங்கள் டிரைவ்லையும் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து உங்கள் டிசியோ இல்லை மார்க் ஷீட்டோ இதெல்லாம் தேவைப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே தேவைப்படும். இது எல்லாமே காலேஜ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஒரு சில காலேஜ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. 4 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் முடிஞ்ச வரல எல்லாருமே ஸ்கேன் பண்ணி உங்கள் ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டவுட்டையும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். முடிஞ்ச வரல நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.